ஹே ஆல் குட் ஈவினிங் vlog பார்க்கலாமா வாங்க. போக்ஷியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக காத்தடிச்சிச்சு. உட்காந்து அதை தான் ரசிச்சிட்டு இருந்தோம். டக்குன்னு மில்க்கு குடிக்கலான்னு கிரேவிங் வந்தோடனே அவளுக்கும் கொடுத்துட்டு நானும் போனேன். சரி, இந்த பால் காயறதுக்குள்ளே க்ராசரி லிஸ்ட் எழுதலாமேன்னு க்ராசரி லிஸ்ட் தான் எழுதிட்டு இருந்தேன். அது எழுதுறதுக்குள்ளே மில்க்கு காஞ்சிருச்சு. ஸோ நானும் மில்க் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். கப் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சுகரும் காலி. சரி, சுகரும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நான் போட்டுட்டு வெளியே போய் உக்காந்தாச்சு. நான் மில்க்கு போட்டுட்டு போனனோ இல்லையோ, எனக்கு முன்னாடி 2 பேர் வந்து ஆஜராகிட்டாங்க. அவங்களுக்கும் வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் 1-2 போட்டுட்டு உக்காந்து நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு தான் அந்த சண்டை போட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. பாப்பாவும் கொஞ்ச நேரம் வந்து வெளியே விளையாண்டுட்டு இருந்தா. சரி, ஈவினிங் ஆஸ் யூஷுவல் உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்தாச்சு. சரி, ஒரு குட்டியாக பூஜை போடலாமே. நேற்றே டியூஸ்டே எல்லா வேலையும் பண்ணிவிட்டு விளக்கேற்றல. ஸோ அதனால் குட்டி பூஜையும் பண்ணிவிட்டு இந்த டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டேடியில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் நண்டி. பாய்.